ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோக்களும் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு நம்ம பேச பொருளாக எடுத்துக்கிட்டது ஹரியானா டெல்லி பார்டரில் குவியும் விவசாயிகள். டெல்லியில் மீண்டும் ஒரு விவசாயிகள் போராட்டமா? இப்போ டெல்லி உங்களுக்கு இப்போதான் தெரியும், நம்ம நீட்டை எதிர்த்து, அதாவது நீட் பேப்பர் லீக்கை எதிர்த்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி நடத்திய அந்த போராட்டம் டெல்லியை ஸ்தம்பிக்க வச்சது. கடைசியா வேற வழி இல்லாம யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர், அதாவது மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களும் பதவி விலக நேரிட்டுச்சு. இன்றைக்கு அந்த போஸ்டுக்கு, அந்த பதவிக்கு பிரகலாத் ஜோஷின்னு ஒரு RSS காரன் வந்திருக்காரு. அப்போ இந்த பிரச்சனையே இப்பதான் முடியுது. இரண்டு பிரச்சனை, வேறு பிரச்சனைகள் இப்ப டெல்லி பார்டர்ல நடந்துகிட்டு இருக்கு. அதுல ஒரு பிரச்சனை விவசாயிகள் பிரச்சனை, இன்னொரு பிரச்சனை E20 பெட்ரோல்னால பல பேர் பாதிக்கப்பட்டதால டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் அசோசியேஷனும் ஒரு ஸ்ட்ரைக் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம இன்றைக்கு பார்க்க போறது விவசாயிகள் போராட்டத்தை குறிச்சு தான். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், இதுக்கு முன்னாடி ஒரு 3 விவசாயிகள் சட்டத்தை கொண்டு வர்ற, விவசாயிகள் நலன்காக சட்டத்தை கொண்டு வரேன்னு சொல்லி மத்திய பாஜக அரசு சட்டம் கொண்டு வந்து, அந்த விவசாயிகள் நலன் இவங்க சொல்லும் போது விவசாயிகளுக்கு எதிரான சட்டம்னா அது நமக்கு தெரியும். அது எல்லா அரசுகளும் இன்றைக்கு செய்யக்கூடிய ஒரு சூழ்ச்சி தான். அப்ப அதை எதிர்த்து விவசாயிகள் கிளர்ந்தெழுந்து டெல்லியில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டத்தின் விளைவா அந்த 3 சட்டங்களும் திரும்ப பெறப்பட்டன. அப்ப விவசாயிகள் போராட்டம் வெற்றியாக நிச்சயமா வெற்றிகரமாக நடந்தது. அப்ப அதான் அவங்களுக்கு அந்த 3 சட்டங்களும் திரும்ப பெறப்பட்டு விட்டனவே. இப்ப எதுக்கு போராடுறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்ப விவசாயிகள் போராட்டம் நடத்தும் போது ஒவ்வொரு தடவையும் ஒரு நம்மளோட பார்வை நிறைய பேருக்கு இவங்களுக்கு வேற வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அது இன்றைக்கும் ஒரு தவறான பார்வை. நீங்க நல்லா புரிஞ்சுக்காங்க. ஒரு துறையில நீங்க உள்ளவங்களை நீங்க செல்வாக்காக்கிட்டீங்க, வசதி ஆக்கிட்டீங்கன்னா இந்தியா ரொம்ப நல்லா இருக்கும்னா அந்த துறை விவசாயம் தான். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 40% மக்கள், 50% மக்களுக்கு முழுமையான வாழ்வாதாரம் விவசாயம் தான். அதே இது நீ 70% சொல்ல, மீது ஒரு 20% மக்களுக்கு, 20-25% மக்களுக்கு விவசாயமும் ஒரு பகுதியை வருமானம் தரும். எனக்கு நான் வேற வேலையும் பார்ப்பேன், விவசாயம் ரெண்டும் சேர்த்தா தான் என்னோட வாழ்வாதாரம் இருக்கும்னு சொல்ற அளவுக்கு விவசாயமும் டெய்ரி ஃபார்மிங் சொல்லி மாடு வளர்க்குற இந்த மாதிரி விஷயங்களும் சேர்ந்து கிட்டத்தட்ட இந்தியாவோட 60-70% மக்களுக்கு அது ஒரு வாழ்வாதாரமா இருக்கு. அந்த துறையை நம்ம ஓரளவுக்கு இருப்பவர்களை லாபகரமாக அதை கொண்டு போக முடியுமானால் ஒரு நாட்டை வளமாக வைக்க முடியும். அதே சமயத்துல விவசாய பொருள்களை ரொம்ப சாப்பிடுற உணவுப் பொருள் ரொம்ப விளையாடாம பார்க்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமை. அப்ப இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி பண்ணாதான் ஒரு அரசாங்கம் நன்றாக இயங்க முடியும், மாற்று கருத்து கிடையாது. அப்ப ஏன் விவசாயிகள் இன்னைக்கு போராடுறாங்க அப்படின்னா, உங்க எல்லாத்துக்கும் நான் முன்னாடி ஒரு வீடியோ கூட போடுறேன். இந்தோ-US ட்ரேட் பேக்ட் அப்படி அந்த டீலோட டிராஃப்டை 2 அரசாங்கங்களும் ஓகே பண்ணிக்கிட்டாங்க. அப்ப இந்த டிராஃப்ட்ல என்ன இருக்குன்னு இன்ன வரைக்குமே ஒரு ஒப்பேக் தன்மைன்னு சொல்லுவாங்க, ஒப்பேசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்பரன்சின்னு சொல்றோம்ல, அதுக்கு ஆப்போசிட் ஒப்பேசிட்டி. உள்ள என்ன இருக்குன்னே ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாம இருக்கு. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு தெரியல. இருந்தாலும் என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்காவுக்கும் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. ட்ரம்ப் என்ன சொல்றாரு, எல்லாத்தையுமே ஒரு வியாபார ரீதியா தான் பாக்குறாரு. இன்றைக்கு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில வர்த்தகம், அதை ட்ரேட் டெபிசிட் சொல்லுவாங்க. டெபிசிட்னா ஒரு நாட்டோட நீங்க வியாபாரம் பண்ணும்போது அவங்க நாட்டுல போற பொருள் நீங்க கூட வாங்கினீங்க, அனுப்புற பொருளோட ஏற்றுமதி பண்ற பொருளோட இறக்குமதி பண்ற பொருள் கூட வாங்கினீங்கன்னா உங்க நாட்டுக்கு ட்ரேட் டெபிசிட், உங்க நாட்டுக்கு அது பற்றாக்குறை ஏற்படுத்தும். அதே சமயத்துல நீங்க ஏற்றுமதி பண்ற பொருள் அதிகம், இறக்குமதி பண்ற பொருள் கம்மின்னா உங்களுக்கு ட்ரேட் சர்ப்ளஸ். அப்போ இந்த விஷயத்துல அமெரிக்கா இந்தியா ட்ரேடை பொறுத்த வரைக்கும் இந்தியா நிறைய ஏற்றுமதி பண்ணுது, குறை இறக்குமதி பண்ணுது. அப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது ட்ரேட் சர்ப்ளஸ் தான். அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் ட்ரேட் டெபிசிட், அவங்க நிறைய இறக்குமதி பண்றாங்க, குறைய தான் ஏற்றுமதி பண்றாங்க. ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 59-60 பில்லியன் டாலர் அமெரிக்காவுக்கு அதுல நஷ்டம். இந்தியாவோட ட்ரேட்ல ட்ரேட் டெபிசிட் ஏற்படுது. அதாவது அவங்க இறக்குமதி பண்ற பொருளோட ஏற்றுமதி பண்ற பொருளோட இறக்குமதி பண்ற பொருளோட வேல்யூ 60 பில்லியன் டாலர் அதிகமா இருக்கு. அப்போ இந்த ட்ரேட் டெபிசிட் நீ எனக்கு அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லி அமெரிக்கா இந்த ட்ரேட் டெபிசிட்டை நீ குறைச்சு கொடுக்கணும், இந்தியாவோட ஒரு ட்ரேட் டீல் போட்டு இந்த விஷயங்கள்லாம் நீ கூட பண்ணணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா வலியுறுத்துது. உங்க எல்லாத்துக்குமே தெரியும், இந்த மோடி அரசு ரஷ்யா எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா கட் பண்ணி அமெரிக்கா என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இன்றைக்கு இந்த மோடி அரசு இருக்கு. அப்ப அதை ட்ரம்ப்பும் நல்லா பயன்படுத்திக்கிறாரு. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க, 2035க்குள்ள 500 பில்லியன் டாலர் 2 நாடுகளுக்கு மேல வர்த்தகம் நடக்கும்னு நாங்க ஒரு முயற்சி வச்சிருக்கோம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அப்ப அப்படி சொல்லும் போது இந்தியாவோட ட்ரேட் சர்ப்ளஸ் இப்ப அமெரிக்காவோட இருக்கலாம். இந்தியா நிறைய பொருளை இறக்குமதி பண்ணணும்னு அமெரிக்கா நிர்பந்தப்படுத்துது. அதோட முதல் விளைவா இன்னைக்கு நீங்க பாருங்க, இவங்களுக்கு ஒரு முத்தாய்ப்பா சில விஷயங்கள் அமைஞ்சிருச்சு. இந்தியா பொதுவா எல்பிஜி நம்ம கல்ஃப்ல இருந்தா 90% எல்பிஜி நம்ம கல்ஃப்ல இருந்தா வாங்குவோம், அதாவது வளைகுடா நாடுகள்ல இருந்தா வாங்குவோம்.
இப்ப இந்த ஹார்மோஸ் பிரச்சனையை கணக்காமிச்சவங்க என்ன பண்றாங்க, இந்தியாவோட இனிமேல் 25% வரைக்கான எல்பிஜி நம்ம அமெரிக்கால இருந்து வாங்க போறோம்ன்றாங்க. அப்ப இதுல ஒரு பெருந்தொகை $10 பில்லியன் $25 பில்லியன் கூட போகுது அப்படின்றாங்க. அப்போ இந்த ட்ரேட்ல ஒரு $15 பில்லியன் அமெரிக்காவுக்கு லாபம். இப்படி அமெரிக்காவுக்கு வர்த்தகத்தில் லாபம் வர்ற மாதிரி விஷயங்களை நீ வரிசை அவங்க செஞ்சுக்கிட்டே போய் ஆகணும். ஏன்னா அந்த ட்ரேட் சர்ப்ளஸ நீ குறைக்கணும்னு அமெரிக்கா உத்தரவு போட்டுருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அந்த உத்தரவை தலைமையில எடுத்துக்கொண்டு தான் பிஜேபி அரசு செயல்படுது. அப்போ எல்பிஜி எதுக்கு இதை காரணம் காமிச்சு அங்க மாத்திடுறாங்க. ஒரு விஷயங்கள் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், எந்த ஒரு விஷயமும் அமெரிக்கால இருந்து உள்ள வந்துச்சுன்னா அது மற்ற நாடுகள்ல இருந்து அதுக்கு அந்த சந்தையில இருந்து வரதோட கொஞ்சம் விலை கூட தான் இருக்கும். அமெரிக்க நாடு கல்ஃப் ஆயிலோட கொஞ்சம் கூட இருக்கும், எல்லாமே கொஞ்சம் கூட இருக்கும். ஏன்னா அது வளர்ந்த நாடு. அந்த வளர்ந்த நாட்டுல ஒரு விஷயத்தை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு காசு கூட தான் ஆகும். அப்ப அமெரிக்கால இருந்து வர எந்த பொருளுமே கொஞ்சம் விலை கூடுனதாகத்தான் இருக்கும். அப்ப இந்த சூழ்நிலையில இந்த கல்ஃப் நான் சொல்ற எல்பிஜிங்கிறது ஒரு விஷயம். மேஜர் அமெரிக்கா என்ன சொல்றதுன்னா, இந்தியாவோட ஃபார்மிங் இண்டஸ்ட்ரி, அதாவது இந்தியாவோட விவசாயத்துறையை நீ எனக்கு திறந்து விடணும், இந்தியாவோட டெய்ரிஸ் அதாவது பால் துறையும் நீ எனக்கு திறந்து விடணும். ஏன்னா அமெரிக்கா நிறைய பால் ப்ரொடியூஸ் பண்ற நாடு, நிறைய விவசாய வளர்க்க ஒரு வளமான ஒரு நாடு. என்ன சொல்றேன், இது ரெண்டையும் நீ எனக்கு அடைச்சு வச்சிருக்க, திறந்து விடு, என்னுடைய பொருட்களை ஓ நாட்டில் நான் வணிகப்படுத்த வேண்டும், சந்தைப்படுத்த வேண்டும் அவன் சொல்றான். அப்ப இதை இந்தியா இதுவரைக்கும் அலோவ் பண்ணவே இல்லை. இது வரைக்கும் இந்த காங்கிரஸ் அரசுகள் அலோவ் பண்ணவே இல்லை. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, இந்த டிராஃப்ட் டீல்ல என்ன இருக்குன்னு கிளியரா யாருக்குமே வெளிப்படையா முழுமையாக தெரியவில்லை. அப்போ இவங்க என்ன சொல்றாங்க, விவசாயிகள் என்ன சொல்றாங்க, இதுல நீங்க விவசாயம் அவங்க அமெரிக்காவோட விவசாய பொருட்கள்லாம் இந்தியா இறக்குமதி பண்ணா எங்களுக்கு அவன் ரொம்ப குறைவில் இறக்குமதி பண்ணிட்டு போயிடுவான். ஏன்னா அவன் எக்கச்சக்கமா விளைச்சு செல்றான். அவனுக்கு 30 கோடி மக்கள் தான் இருக்கிறாங்க, அந்த விளைவு நம்மளோட கூட இருக்கு. அப்ப என்ன பண்ணுவான், குறைய விலையில விற்கிறான். நம்மளால அது முடியாது. அப்ப நம்ம விவசாயிகள் சொல்ல நாங்கள் பாதிக்கப்படுவோம், எங்களுக்கு விலைவாசியில பெரும் வீழ்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லி அவங்க முதல்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை குறிச்சு இன்னும் ஒரு தெளிவான விளக்கம் மத்திய அரசு கொடுக்கல. அதே மாதிரி பால் பொருள் அவங்க என்ன சொல்றாங்க, பால் பொருளும் பயங்கரமா விளைச்சு செல்றான், இங்க இறக்கிட்டாங்கன்னா பால் கொடுக்குற எங்களுக்கும் பால் விலையில வீழ்ச்சி வரும். அப்ப நாங்க முழுமையாக விவசாயம்ங்கிறது இது ரெண்டும் தான், விவசாயம் பிளஸ் டெய்ரி தான், ரெண்டும் சேர்ந்து வீழ்ச்சி அடைந்து விவசாயங்கிறது கம்ப்ளீட்டா வீழ்ச்சி அடைஞ்சிரும். அப்ப அவன் எங்க மார்க்கெட்டை கேரி ஓவர் பண்ணிடுவான், எங்களால அவன் விலைக்கு கொடுக்க முடியாது. அப்ப விவசாயம் அழிந்து விடும், நலிந்து விடும். இதுக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க. அது மட்டும் இல்லாம மற்ற நிறைய விஷயங்கள் இருக்கு, இந்த ஃபாரின் அந்த விதைகள் வரல, அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் பத்தி அவங்க இதுல பெருசா பேசல. பட் இது 2 நாளும் விவசாயிகளோட வாழ்க்கை நேரடியாக பாதிக்கப்படுது, நீங்க செய்யாதீங்கன்னு சொல்லி அவங்க பல முறை சொல்லிட்டாங்க. அவர்கள் ஒன்னும் விளக்கம் கொடுக்கவில்லை, கொடுத்த விளக்கம் சரியாக இல்லை, எங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை, நீங்க மறைமுகமா ஏதோ செய்றீங்களோ, இது வெளிப்படைத்தன்மை இல்லைன்ற ஒரு பயம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அமெரிக்கா என்ன சொல்லி $1 பில்லியன் நீ வாங்கி ஆகணும்னு அமெரிக்கன் பிரசிடென்ட் ஓப்பனா அனௌன்ஸ் பண்றாரு. இவங்க யாரும் அதை பெருசா மறுக்கல. அப்ப எங்க வாங்க போறீங்க அப்படின்னு பார்க்கும்போது விவசாயமும் பால் துறையும் பால் வளமும் உள்ள வருது. இப்ப இது ரெண்டும் உள்ள வந்துச்சுன்னா நாங்கள் பாதிக்கப்படும் விவசாயிகள் சொல்றாங்க. இது ஒரு நியாயமான போராட்டமா தான் இருக்கு. இதுக்கு இல்லை அப்படின்னு தெளிவா ஃபுல்லா அந்த டிராஃப்ட் எல்லாம் எடுத்து வச்சு நீங்க சொன்னீங்கன்னா ஒரு வேலை அவங்க கேட்கலாம். ஏன்னா அப்படி இல்லாம இருக்க போகும்போது 2030க்குள்ள நாங்க இவ்வளவு பண்ணுவோம் நீங்க சொல்லும் போது எந்த துறையில் கை வைக்கணும் பயம், விவசாயத்துறையும் பால்வளத்துறையும் வரும்போது நம்ம வாழ்க்கை முழுமையாக பாதிக்கப்பட்டு விடும்னு அவங்களுக்கு இப்போ மீண்டும் ஒரு பயம் வருது. அப்படி பாதிக்கப்படும் அமெரிக்கால விளையக்கூடியதுன்னா அரிசியில ரொம்ப இல்லை, சோயாபீன் வீட்டு எல்லாம் ரொம்ப விளையும். இப்ப இதெல்லாம் நீங்க எல்லாம் இங்க கொண்டு வந்தீங்க நாங்க பாதிக்கப்படுவோம்னு பஞ்சாப்ல விவசாயிகள் ஹரியானால விவசாயிகள் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஹரியானா விவசாயிகள் இதனால என்ன பண்றாங்க, அவங்க ஆல்ரெடி டெல்லி பார்டருக்கு சம்புங்கிற இடத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க எப்படி ஏமாத்துறீங்க, இந்த இந்தோ யூஎஸ் ட்ரேட் டீல் மூலமா எங்களோட விவசாயம் பாதிக்கப்படும், எங்கள் பொருளோட விலை வீழ்ச்சி அடைஞ்சு எங்களுக்கு எல்லாம் நாங்க விவசாயிகள் எல்லாம் திருப்பி வறுமைக்கு தள்ளப்படுவோம் அல்லது எங்களோட வாழ்வாதாரம் இன்னும் கீழே போகும் அப்படின்னு சொல்லி அவங்க போராட்டம் நடத்துறாங்க, மரத்துக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க. இதே மோடி அவர்கள் பஞ்சாபுக்கு போறாரு, பஞ்சாப்ல அந்த சென்டிமெண்ட் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. இவங்க பேசுறது ஒண்ணு பேசுவாங்க, செய்யறது ஒண்ணு பண்ணுவாங்க. அந்த 3 ஃபார்முலாஸ் தோற்கடிக்கப்பட்டிருந்து இவங்களுக்கு நம்ம மேல காட்டும், ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். ஒண்ணு வேணுக்குனே ஃபார்ம் இண்டஸ்ட்ரியும் டெய்ரி இண்டஸ்ட்ரியும் அதாவது விவசாயத்துறையும் பால்வளத்துறையும் இவங்க வேணுக்குனே அமெரிக்காக்காரனுக்கு திறந்து விட போறாங்க. அப்ப நம்ம எல்லாம் அடிபட்டு நம்மளோட வாழ்வாதாரம் குறையும், நிறைய பேர் வறுமைக்கு கூட தள்ளப்படப்படுவாங்கன்னா அவங்களோட போராட்டத்துக்கு அந்த காரணத்தை அவங்க சொல்றாங்க. அப்ப இந்த முறை போராட்டம் சட்டத்தை எதிர்த்து இல்ல, பிஜேபி அரசோட செயல்பாடுகள் எதிர்த்து, இந்த இந்தோ யூஎஸ் டீலை எதிர்த்து தான். அப்ப இப்ப பார்டர்ல குமிய ஆரம்பிச்சுட்டாங்க, அவங்க கொஞ்சம் கொஞ்சமா குமிய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அடுத்த போராட்டம்ங்கிறது டெல்லியில விவசாயிகளோட போராட்டமா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறவங்க இருந்துச்சு. விவசாய போராட்டங்கள் எவ்வளவு குடும்பப்படுத்த, எத்தனை பேர் இறந்து போனார்கள், எல்லாம் நடந்துச்சுங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அவங்க அங்க நின்று அவங்க ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டம் வச்சு அங்க இருந்து சாப்பாடு முதல் எல்லாத்தையும் அவங்க பெர்ஃபெக்டா ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்தாலும் இவங்க எல்லாம் ஒன்றும் பண்ண முடியல. அந்த போராட்டம் வெற்றிகரமா தான் முடிஞ்சது. அப்போ இந்த இந்தோ யூஎஸ் ட்ரேட் டீல் தான் இந்த போராட்டத்திற்கான முதற் காரணம். மற்ற எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கலாம். மேஜர் அவங்க சொல்றது நான் இதனால பாதிக்கப்படுவோம் அப்படின்னு.
அப்போ எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த பிஜேபி அரசு, காங்கிரஸ் இருக்கட்டும், குறிப்பாக இந்த பிஜேபி அரசு, இந்த பிஜேபி அரசு வாஜ்பாய் தலைமையிலான பிஜேபி அரசு கூட கிடையாது. இந்த பிஜேபி அரசு எதுக்குமே விளக்கம் கொடுக்காது. நாங்க அப்படித்தான் செய்வோம், உன்னால ஆனதை பார்த்துக்கோ அப்படின்னு இது வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. இதுல முதல் தோல்வி அவங்களுக்கு அந்த ஃபார்முலா வித்ரா பண்ணும்போது வருது. ஏன்னா நீ அப்படிதான் செய்வேன்னா அப்ப ஃபார்மர்ஸ் என்ன சொல்லிட்டாங்க, விவசாயிகள் நாங்களும் அப்படிதான் செய்வோம், உன்னால ஆனதை பார்த்துக்கோ அவங்களும் நின்றுட்டாங்க. நிலையடிக்கும் போது விவசாயிகளோட போராடி உண்மையா விவசாயிகள் நேரா நின்று போராடினாங்கன்னா அவங்களை எதிர்த்து போராடக்கூடிய தெம்பு எந்த அரசியல் சக்திக்குமே கிடையாது. அதான் உண்மை, எந்த அரசியல் கட்சிக்கும் கிடையாது. வேற வழி இல்லாம சட்டங்கள் அவங்க பின்னால வாங்க வேண்டியது வந்துருச்சு. அவங்களும் அவங்க சொன்ன வாக்குப்படி அவங்க பின்னால அந்த போராட்டத்தை வித்ரா பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ திருப்பியும் பிஜேபிக்கு ஒரு வன்மம் உண்டு. ஒரு விஷயத்துல இவன் நம்ம தோக்கடிச்சான்ல, இவன் நான் வேற மாதிரி பழி வாங்குற மாதிரி இருக்குன்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. பஞ்சாபிலும் ஹரியானாவும் உள்ள விவசாயிகள் அவங்க என்ன சொல்றாங்க, அதுல நாங்க வித்ரா பண்ண வச்சனால இப்ப வேணுக்குன்னே எங்களோட விவசாய பொருட்களோட விலையை வீழ்ச்சியடை வச்சு எங்களை வறுமைக்கு தள்ள பாக்குறாங்கன்னா அவங்களோட போராட்டத்துக்கான காரணமாக இருக்கு. அப்ப இந்த தடவை ஹூ பிளிங்ஸ் ஃபர்ஸ்ட், யார் முதல்ல முடிப்பா? ஏன்னா விவசாயிகள் அவங்க எப்படி வச்சிருப்பாங்கன்னா ஒரு போராட்டத்துக்கு ஷிஃப்ட் படி அவங்க போராடுறாங்க. ஒரு ஊர்ல 500 பேர்னா 150 பேர் ஒரு ஷிஃப்ட்டுக்கு வர்றாங்க. அவங்க மீதி 150 பேர் எல்லாரோட வயலில் வேலை பார்க்கறாங்க. அவன் இங்க வரும்போது இவன் திருப்பி அங்க வேலையை பார்க்கறான். அவங்க எல்லாத்தையுமே பெர்ஃபெக்டா ரொம்ப அருமையான ஒவ்வொரு விஷயத்தையும் பிளான் பண்ணி அருமையா பண்றாங்க. எதையுமே விவசாயிகள் வந்து பிளான் பண்ணாம பண்ணல. அப்ப 150 பேர் அங்க இருக்காங்க. எடுக்க சாப்பாடு கொண்டு வர்றதுக்கு சமைக்கிற எல்லா உணவுப் பொருளும் வந்து அங்கேயே வச்சு சமைச்சு அங்கேயே அவங்க போடுறாங்க, யாருக்கும் எந்த உதவியும் ஏற்படுத்தாமல். அப்போ இதெல்லாம் நடக்கும்போது பிஜேபியோட பதில் எப்படி இருக்குன்னா பாருங்க, அந்த டெல்லிக்கு வரதெல்லாம் பிளாக் பண்றாங்க. போராட்டம் பிளாக் ஆகத்தான் செய்யும். போராட்டத்துக்கான காரணம் நியாயமாக இருந்தால் பிளாக் பண்ணப்படதான் செய்யும். விவசாயம் போன்ற நாட்டின் நம்பர் ஒன் தொழிலுக்கு உள்ள மக்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு சூழ்நிலை நீங்க உருவாக்குனீங்கன்னா போராட்டத்தான் செய்வாங்க. போராட்டப்போ சில பாதிப்புகள் வரத்தான் செய்யும். இப்ப எல்லாரும் விவசாயத்தை விட்டு போயிடலாமா? முடியாது. அப்போ விவசாயம் கார்பரேட் மயமாக்கப்படுகின்றது அவங்களோட ஒரு இது. நாங்க எங்க கையில லேண்ட் இருக்கு, இதெல்லாம் விவசாயம் நாளைக்கு அழிய எல்லாரும் லேண்டை விட்டுட்டு போயிருவாங்க. அப்போ விவசாயம் கார்பரேட் மயமாக்கும், அதற்கான முயற்சின்னு அங்க விவசாயிகளும் ஃபீல் பண்றாங்க. அப்ப நம்ம ஒரு மாறுறாங்க கிடையாது. அங்க நார்த்ல வந்து விவசாய கிசான் மோர்ச்சாங்கிறது பெரிய அமைப்பா இருக்கும். அவங்க கையில பணம் மட்டும் இல்ல, இது மட்டும் இல்ல, உணவு, பணம், செல்வாக்கு, ஒற்றுமை எல்லாமே வட இந்தியால வந்து ஹரியானா, பஞ்சாப்ல இந்த ஃபார்மர்ஸ் அசோசியேஷன் பெருசா இருக்கும். அவங்க அழைப்பு விடுத்து வர்ற இந்த போராட்டம் வந்து இப்போ பெரிய மெதுவா கொஞ்சமா வளர ஆரம்பிக்குது. இது இப்போ இந்த மழை காலங்கள்லாம் முடிஞ்சுன்னு 1 மாசம் 2 மாசத்துல பெரிய லெவல்ல வெடிச்சதுன்னா மீண்டும் பிஜேபி அரசுக்கு ஒரு தலைவலி ஆகும். அப்ப இதை அவங்க எப்படி தடுக்கலாம் அப்படின்னா அவங்களை கூப்பிட்டு வச்சு உட்கார்ந்து இப்பவுமே பேசலாம். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை வந்த பிறகுதான் பேசணும் அவசியம் இல்லை. இது மாதிரிதான் இருக்கு, நீங்க இதுல என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டுட்டு அவர்களை ஒரு வார்த்தை கேட்கலாம். ஏன்னா பாதிக்கப்பட போறது அவன் தான். எனக்கு நீ தண்டனை கொடுத்தேன், சட்டத்துல என்ன இருக்கு, எனக்கு தண்டனை கொடுக்க போறேன்னா என்கிட்ட கேட்கணும். இந்த மாதிரி என்னோட வாழ்வாதாரம் பாதிக்குமாறு ஒரு விஷயம்னா நீ என்ன கூப்பிட்டு கேட்கணும், என்னோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸையும் கேட்கணும். அதான் ட்ரேட் யூனியன் மாதிரி. அப்ப நீங்க யாருமே கேட்காம நீங்களா ஒரு விஷயத்துல கையெழுத்து போட்டு இதை நான் செஞ்சுட்டேன், நீ எனக்காக நீ செஞ்சுதான் ஆகணும்னு சொல்றது விவசாயிகளுக்கு ஏற்புடையதாக இல்லை. அப்போ இதுல வந்து ஒரு ஒன் வே டிராபிக்கா நான் சொல்லுவேன் நீ கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் விவசாயிகள் ஃபீல் பண்றாங்க. அப்படி இருக்கக்கூடாது, நாங்களும் எங்களையும் அரவணைத்து எங்கிட்டையும் கேட்டு செயல்படும் விவசாயிகள் சொல்றாங்க. இப்போ இது ஒரு பிரச்சனையா மெதுவா கலந்துகிட்டே இருக்கு ஹரியானா பார்டர்ல. இது அடுத்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வெடிக்கக்கூடும். இப்ப அதே சமயத்துல இந்த E20 பெட்ரோலுக்கு ஒரு குரூப் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் இப்ப வர பிரச்சனைக்கு எல்லாம் சட்டம் காரணம் இல்ல, பிஜேபியோட நடவடிக்கைகளும் அவர்கள் சில செய்யக்கூடிய காரணங்களும் தான் அது காரணமா இருக்கே தவிர இந்த சட்டம் பூசா கொண்டு வந்த சட்டங்கள் எல்லாம் இதுக்கு முன்னாடி 370 அப்ளிகேஷனுக்கு ஒரு பக்கம் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் அந்த சிட்டிசன்ஷிப் பில்லுக்கு ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்படி எல்லாம் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இது இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை. இப்ப நடக்கிறது நாட்டின் முதுகெலும்பான நம்ம சாப்பாடை போடுற விவசாயிகள் அவங்க எங்களோட வாழ்வாதாரம், பேசிக் வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்களை இந்த மத்திய அரசு செய்யுது. அதை நீங்க செய்யக்கூடாது, நாங்க போராட போறோம்னு ஒரு அறிக்கையை கொடுக்கின்றார்கள். இதை அவங்க முதல்லயே பேசி முதல்லயே முடிச்சா நல்லது. இல்ல வழக்கம் போல அந்த சிஜேபி மாதிரி எல்லாத்தையும் பெருசாக்க விட்டு அதாவது பிஜேபியோட கொள்கை என்னன்னா ஒரு விஷயத்துக்காக போராடினா அவனை வில்லனா காமிக்கிறது. அவன் தேச துரோகி, இந்தியனுக்கு எதிரி, நாங்க மட்டும்தான் இந்தியர்கள், எங்களுக்கு தவிர வெளில நிக்கிற அவ்வளவு பேரும் தேச துரோகி. பிஜேபி கார மட்டும்தான், RS கார மட்டும்தான் தேசபக்தர், மற்ற எல்லாரும் தேச துரோகி. அப்ப இவங்க கணக்குப்படி இவங்களுக்கு ஓட்டு போட்டு 37% மக்கள் மட்டும்தான் வந்து இந்தியாவில வந்து தேசபக்தர்கள், மீதி 63% தேச துரோகின்னு பேசுற பேச்சு. அதுதான் பிஜேபியோட நடைமுறை இருக்கு. இப்போ அப்படிதான் நடத்த பார்ப்பாங்க. ஒரு போராட்டத்தை நடத்தி அதுல உள்ள பிரச்சனைகளை பண்ணி பாருங்க தேச துரோகிகள் இவர் அங்க இருக்கான்னு காமிச்சு இப்படி இந்த டாக்டிக்ஸ் அவங்க பயன்படுத்த பார்ப்பாங்க. ஆனால் விவசாயம் சளைத்தவர்கள் இல்ல. போன தடவை நின்னு முழுமையா சாதிச்சு காமிச்சாங்க. மீண்டும் அது போன்ற ஒரு போராட்டம் நடக்க வேண்டுமா, இல்லை வெளிப்படையாக பேசி இந்த பிரச்சனையை சுமூகமா முடிக்க வேண்டுமா என்பது
இப்போதைக்கு விவசாயிகள் பெருசா எடுக்கல, இருந்தாலும் என்னால ஒரு வார்த்தை தெளிவா சொல்ல முடியும், அது விவசாயிகள் கையில் இல்ல, மத்திய அரசு கையில் தான் இருக்கின்றது. ஏன்னா விவசாயிகள் ஒன்ஸ் உட்கார்ந்துட்டாங்கன்னா அவங்க நகல மாட்டாங்க. மத்திய அரசு மீண்டும் ஒருமுறை இந்த பிரச்சனை சந்திக்க போகுதா, இல்ல சுமூகமா முதல்ல பேசி முடிக்க போகுதாங்கிறது மோடி அரசு கையில் தான் இருக்கின்றது. மீண்டும் சந்திப்போம்.